இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2024 ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியில் மீனராசி அன்பர்களுக்குண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிற நிகழ்வு குரு பயிற்சி. இந்த ஆண்டு குரு பகவான் குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சியாக உள்ளார். இந்த பயிற்சி உண்மையிலே ஒரு சுப பயிற்சி தான். காரணம், எப்போவுமே குரு பயிற்சியானது 2 தேதி சொல்லுவாங்க. திருக்கணித பிரகாரம் ஒரு தேதியும் வாக்கிய பிரகாரம் ஒரு தேதி உண்டு. இதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆண்டு ஒரு குழப்பமில்லாத குரு பயிற்சி 2 பஞ்சாங்கத்திலையும் ஒரே தேதி சொல்லப்பட்டிருக்கு. இதுவே ஒரு சுப நிகழ்வு. அதில் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி குரு, அதனால தான் முழு சுபராக அவரை வச்சாங்க. அந்த பாக்கியாதிபதி போய் காலபுருஷன் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வர்றாரு. இதுவும் நல்ல ஒரு பொதுவான ஒரு நல்ல பயிற்சி, எல்லாத்துக்கும் சுபத்தன்மை கிடைக்கக்கூடிய பயிற்சி. அதில் மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடந்த ஓராண்டு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 2ல் குரு வரும்போது கோச்சாரத்தில் அது பொற்காலம். நல்ல வருமானம், தொழில் உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், வெற்றி, இதெல்லாம் குரு கொடுத்துருப்பார். இந்த ஆண்டு குரு பயிற்சியானது உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வரார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அது இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரியம், வெற்றி ஸ்தானம். இப்போ 3ஆம் இடத்துக்கு கோச்சாரத்தில் குரு வரும்போது எப்பவுமே கோச்சாரம் குரு 3ஆம் இடத்தில் சுப பலனை செய்ய மாட்டார். அப்போ உங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும், உங்கள் முயற்சிகளுக்கு தடை இருக்கும், நிறைய உங்கள் இளைய சகோதர வழியில் சில கசப்புகள், சங்கடங்கள், இளைய சகோதரனுக்கு சில நன்மைகள் கிடைக்காம போகிறது, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய தைரிய வீரியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடக்கூடிய காலம். அதே மாதிரி கடித போக்குவரத்து 3ஆம் இடம், சிறுதூர பயணம், இதனாலெல்லாம் சில தடைகள் எல்லாம் குரு வரக்கூடிய காலம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு வந்த ஸ்தானம் சரியில்லை. இருந்தாலும் அவர் நின்ற இடத்துல பார்க்குற இடத்த சுபப்படுத்திடுவார். எப்போயுமே குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குரு பகவான் பார்வை தான் நின்ற இடத்துல 5, 7, 9 குரு எப்போவுமே பார்ப்பார். அப்போ குரு பகவான் 5ஆவது பார்வையாக உங்கள் 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம் எப்போவுமே களத்திர ஸ்தானம், திருமண வாழ்க்கை, மனைவி ஸ்தானம், அது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி அது பொதுஜன தொடர்பு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் கை கூடக்கூடிய காலம். அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியால் சந்தோஷம், வெற்றி, மனைவியால் நிம்மதி, புதிய மனைவியால் தொழில் வரவுகள் கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிற அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக பார்ட்னர்ஷிப்பு நல்ல ஒரு சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி பொதுஜன தொடர்பு, அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொதுஜன தொடர்புகள் கிடைக்கக்கூடிய, நல்ல கஸ்டமர்ஸ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இது 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது. அடுத்து குரு பகவான் 7ஆவது பார்வையாக உங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எல்லா பாக்கியத்தையும் ஒரு மனிதன் கிடைக்கணும்னா அது பாக்கியஸ்தானம் தான். அப்போ 9ஆம் இடத்தை பாக்கியத்தை குரு பார்க்கறதுனால காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இது மிகப்பெரிய ஒரு நல்ல பார்வை. அப்போ உங்களுக்கு என்னதான் 3ல் குரு வந்தாலும் கூட அந்த பாக்கியத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிரும். 9ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உங்களை தேடி வரும். அதேமாதிரி தீர்த்த யாத்திரைகள், புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் 9ஆம் இடம். அது தகப்பனுடைய ஸ்தானம். அப்போ தகப்பனுக்கு நல்ல உயர்வுகள், தகப்பனால் சிறப்பு, இதெல்லாம் மீனராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு இந்த பயிற்சி பார்வை நல்ல ஒரு பலனை கொடுத்துரும். அது 9ஆம் இடத்தை பார்ப்பதும் நல்ல பார்வை. அடுத்து குரு பகவான் அவர் நின்ற இடத்துலேருந்து 9ஆவது வீட்டை பார்ப்பார். அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அது லாபஸ்தானம், உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் ஒரு சுப பார்வை தான். அப்போ உங்களுக்கு நல்ல லாபம், வெற்றிகளை குரு இந்த ஆண்டு கொடுப்பாரு. அலைச்சல் இருந்தாலும் வெற்றிகள் நிறைய உண்டு. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடறக்கூடிய காலமாக இருக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ உங்கள் மூத்த சகோதரனுக்கு நல்ல வெற்றிகள், அவருக்கு வாழ்வில் கிடைக்கும் சுகங்கள் எல்லாமே குரு கொடுப்பார். அவரால் உங்களுக்கு ஆதாயம், உங்களால் அவருக்கு ஆதாயம். இந்த 11ஆம் இடத்தை பார்க்குற பார்வை உங்களுக்கு பெரிய சிறப்பை கொடுக்கும். அப்போ குரு பார்க்குற இடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பலமாகும். 7, 9, 11 பார்க்குறாரு. 3மே நல்ல இடங்கள், நல்ல சுப பார்வை.
அப்போ இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். பொதுவாக கோச்சாரம் வந்து சுய ஜாதகத்தில் எவ்வளோ பலம் இருக்கோ அதை வச்சு தான் கோச்சாரம் வேலை செய்யும். தசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல சுபதிசைகள் இருந்தால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு நல்லதே செய்யும். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் லக்ன பாவைகளுடைய திசைகள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி காலத்தில் இந்த கோச்சாரம் சேர்ந்து உங்களை பாடப்படுத்தும். அப்போ நீங்கள் வந்து இந்த காலத்தில் குரு பிரிதி நல்லா செஞ்சுக்கிறணும், குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும், குரு காயத்ரி மந்திரங்கள் நிறைய படிக்கணும். அதேமாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபதிகளுக்கு உண்டான வழிபாடுகளை முறையாக எடுத்துக்கோங்க. அது செய்யும்போது கோச்சாரமும் உங்களுக்கு சேர்ந்து நன்மை செய்யும். அப்போ வந்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வெற்றி ஆண்டாக இருக்கும். எனவே மீனராசி அன்பர்கள் முறையான இறை வழிபாடுகள் செய்து இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக மாற்ற வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.